ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை வாழ்த்துகிறேன். மற்றொரு காலை பொழுதை தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 112 6 வசனத்தை முன்வைக்கிறேன். வேதவசனம் சொல்கிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உடையவன். என் அன்புக்குரியவர்களே, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை அசைப்பதற்காக பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வருகிறான், வியாதிகளை கொண்டு வருகிறான், வேதனைகளை கொண்டு வருகிறான். தடைகள் 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 கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, வேலை செய்கிற இடங்களில் வருகிற உபத்திரவங்கள். எப்படியாவது அசைஞ்சிட மாட்டானா, எப்படியாவது அவன் தடுமாற மாட்டானா என்று சொல்லி சாத்தான் அவனால் முடிஞ்ச பெஸ்ட் இஸ் ட்ரைங் இஸ் பெஸ்ட். அவைத்தான் பேதுரு ஆக்கியோன் அழகாக சொல்கிறார் பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே, தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றித் திரிகிறான். சிங்கம் ஆண்சிங்கம் வேட்டையாட ரொம்ப ஈஸி. காடே அதிரும்படி ஒரு சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற மிருகங்கள் அங்கிட்டு ஓடும். இது ஒன்றை பிடிச்சி சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கும். இன்றைக்கும் உன் விசுவாசத்தை குலைக்க, உன்னை அழ வைக்க அழுதுகிட்டே இருக்கிறியா? சாத்தான் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, அழ வச்சுட்டா. இன்னைக்குலேருந்து அவள் ஜபத்தெல்லாம் விட்டுட்டு, ஐயோ என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, என் கணவன் இப்படி பண்ணுறான், எனக்கு அழாத, எனக்கு வியாதி இருக்குது. சாத்தான் உள்ளத்தில் சொல்கிறான், உன் வியாதி தீராத வியாதி. அழுதுகிட்டு இருக்கியா? அழாத. நீ அழ பிறந்தவன் அல்ல. மறுபடி சொல்கிறேன், நீ அழ பிறந்தவன் அல்ல, ஆழ பிறந்தவன். வேதவசனம் சொல்கிறது, அவன் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் அசைக்கப்பட மாட்டான். இன்னைக்கு நீதிமான் என்கிற மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் நல்லவன் ஒருவனும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து நாம் கெட்டுப்போனோம் என்று வேதவசனம் சொல்லு. அவனை யார் நீதிமான்? நாம் நீதிமான்கள் அல்ல, ஆனால் நம்மை நீதிமான் ஆக்குவதற்காக 2 கொரிந்தியர் 5:21 படி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின்படி நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக, நமக்கு ரட்சிப்பு கொடுப்பதற்காக, நமக்காக தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, தேவனாலே அவரே நமக்கு நீதியானார் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் நீதிமான் அல்ல. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்தன, நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த நீதிமானுடைய இது வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கை, தொடர் சொல்லுவாங்கள்ல, அதை போல் இது ஒரு தொடர்ந்த ஒரு வாழ்க்கை. என்ன? கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க நீதிமானாக்கி இருக்கிறார். எங்கே? பரலோகத்திற்கு கொண்டு போய் பாவத்திலே வாழ்ந்தவங்களை, அசுத்தத்திலே வாழ்ந்தவங்களை, எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, உங்களை கழுவி சுத்திகரித்து உன்னதங்களிலே அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். இதான் நீங்கள் இருக்க வேண்டிய இடம். கொலோசியர் ஆக்கியனாகவே தான் 3ஆம் அதிகாரத்தில் சொன்னேன், கிறிஸ்துவோடு எழுந்தது உண்மையானால் பூமிக்கருள் அல்ல, கிறிஸ்துடைய சருமத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். என் அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, நீ பெரிய ஒரு மாட்சிமைக்காய் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கார். ஆனால் இந்த பொல்லாத சாத்தான் உன்னை அசைக்கும்படி சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், வேதனை கொண்டு வரான். இருந்து விடுதலை முடியுமா? முடியும். எப்படி முடியும்? சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், சங்கீதம் 14, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறாயா? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ அழிவுக்கும் வேதனைக்கும் உண்டாக்கப்பட்டவன் அல்ல. மண்ணோடு மண்ணாக மக்கி போக ஆண்டவனை அழைக்கவில்லை. பரலோகம் என்னும் மேன்மைக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். பழைய பாடல் ஒன்று உண்டல்லவா, இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலகை காண காத்திருக்கிறேன் என்று பக்தன் பாடுகிறான். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலகை காண நான் காத்திருக்கிறேன். இல்லையா? ஆனந்தம் கொள்வேன், அவரை நான் நாடுவேன் உயிருள்ள நாடெல்லாம். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலகை காண காத்திருக்கிறேன்.
கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்கு உன்னை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள தூசிகளை, பாரங்களை, கவலைகளை, கண்ணீரை தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரை நோக்கிப்பார். எல்லாவற்றிலும் ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்கிறவா, மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியமானாலும் தேவ அன்பினாலே நீ ஜெயம் வருவாய், ஜெயம் வருவார். ஆமேன், ஆமேன்.